ஜனநாயக கூட்டணி இப்ப எப்படி சார் வலுவா எப்படி சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவடைந்திருக்கிறது. இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சில பேர் எதிர்பார்த்தார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 8-9 ஆண்டுகளாக பிரிந்து கிடந்தார்களே, அவர்கள் எப்படி ஒன்றிணைவார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும், என்டிஏ கூட்டணி தலைமையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக முழு மனதோடு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரியிலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொன்று சொல்றேன், அன்றைக்கு நான் கும்பகோணத்தில் பேசுறப்ப என்ன பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சொன்னேன், உங்கள் கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தொகுதி உடன்பாடு முடிவடைந்து விட்டதா என்று கேட்டார்கள். இன்னும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய அளவிலே தலைமை தாங்குகிற பிஜேபி தலைமை தாங்குகிற கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்ப 10 ஆண்டுகளாக கொள்கை கூட்டணிங்கிற திமுக காங்கிரஸ்ல இன்னும் உடன்பாடே ஏற்படவில்லை. அந்த கூட்டணி தொடருமா என்கிறதே தெரியாத நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதை திசை திருப்புவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வலுவாக இல்லை, அங்கே குழப்பம் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிந்த தகவல்படி 35 40 தொகுதிகள் கேட்கிறார்கள். கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு திமுக ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் தொடருமா என்பதே தெரியவில்லை. அதுபோல தேசிய ஜனநாயக தேசிய முஸ்லீம் லீக்கின் தலைவர் நாதர் மைதீன் அவர்கள் ஏற்கனவே 3 தொகுதியில போட்டியிட்டோம், இப்பொழுது 2 தான் தருவேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு பாவம் அந்த வயதான காலத்துல மூர்ச்சை அடைந்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுபோல எங்கள் கூட்டணியில எந்த ஒரு நிலையும் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து இன்றைக்கு ஓரளவு செய்திருக்கிறோம். எங்கள் கட்சிக்கான தொகுதி உடன்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி அதை நல்ல முறையில நிறைவு செய்வோம். இன்னொன்று, கூட்டணியில ரொம்ப சென்சிட்டிவ்